முத்து வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டிருந்தான். வேலை, உடல் நலம் எல்லாமே குழப்பமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி. எழு, மொபைலை ஸ்க்ரோல் பண்ணு, வேலை பண்ணு, சோர்ந்து தூங்கு. அவன் எப்போதும் நினைப்பான், அடுத்த வாரம் இருந்து மாற்றம் வரணும். ஆனால் வாரங்கள் வந்துவிட்டன. எதுவும் மாறவில்லை. ஒரு மாலை முத்து அலுவலகத்தில் தாமதமாக வேலை முடித்து வெளியே வந்தான். கட்டிடத்தில் அமைதிதான். அவன் லிஃப்ட் அருகே சென்று பட்டன் அழுத்தினான். எதுவும் நடக்கவில்லை. மறுபடியும் அழுத்தினான். இன்னும் ஒன்றும் இல்லை. கோபத்தில் லிஃப்ட் கதவை லேசாக அடித்த வண்ணம் சொன்னான், இப்போ மெஷின் கூட நம்மளை ஒத்துக்கிறதில்ல. அந்த நேரத்தில் ஒரு சுத்தம் செய்யும் ஊழியர் அமைதியாக அங்க வந்தார். அவர் சொன்னார், இந்த லிஃப்ட் வேலை செய்யறது தானே, நீங்க சரியான பட்டன் அழுத்தல. முத்து குழப்பமாய் சொன்னான், என்ன அர்த்தம்? அவர் லிஃப்ட் பக்கத்துல உள்ள ஒரு பழைய சின்ன பேனலை காட்டினார். இன்னொரு பட்டன். அதை முத்து முன்னாடி பார்த்ததே இல்லை. அவன் அதை அழுத்தினான். டிங்! லிஃப்ட் திறந்தது. சில சமயங்களில் ஊழியர் சொன்னார், வாழ்க்கை நின்றிருப்பது கிடையாது. நாம தான் அந்த ஒரே பழைய பட்டன் திரும்ப அழுத்திக்கிட்டே இருக்கோம், மாற்றத்தை எதிர்நோக்கி. முத்து நின்று சிந்தனையில் மூழ்கினான். அன்று இரவு அவன் தேவையில்லாத ஆப்புகளை மொபைலிலிருந்து அழித்தான். பல ஆண்டுகளாக தள்ளி வைத்த எழுத்துப் பயிற்சிக்கான கோரிக்கையை அனுப்பினான். தாயை அழைத்தான். அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறவில்லை. ஆனால் ஒரு புதிய துவக்கம் ஏற்பட்டது. ஒரு புதிய பொத்தான். பயனுள்ள செய்தி. மாற்றம் ஒரு பெரிய கட்டமாக தேவையில்லை. சரியான பட்டன் அழுத்துவதில்தான் துவக்கம் இருக்கிறது. அது இந்த நேரத்தில் நம்மால் செய்யக்கூடிய ஒரு சிறிய முடிவாக இருக்கலாம்.